I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா the walk of faith, okay, விசுவாசத்தின் நடக்கை அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இல்லை நம்ம எப்படி விசுவாசத்தில் நம்மளோட வாழ்க்கையை லீட் பண்ணணுன்றது தான் பார்க்க போறோம். Let us all read a verse from first இங்கிலீஷில் வாசிக்கலாம், அடுத்து தமிழில் 2 Corinthians 5:7. For we walk by faith and not by sight. Okay, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்ல. தமிழில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இதில் 6ல் இருக்கு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஓகேவா? அதாவது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, ஓகே, த லைஃப் தட் வி லிவ், வி ஷுட் லிவ் இன் அ ஃபெய்த் மோட் தான். ஓகே, நம்ம வாழும்போது எப்படி நம்மளுக்கு நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு ஆக்சிஜன் தேவையோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு ஃபெய்த் தேவை. ஓகே, ஒரு நாளும் ஒரு விஷயத்துக்கும் ஃபெய்த் தேவை. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சுன்னா உடனே அந்த உடம்பு, அந்த ஃபிசிக்கல் பாடியை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு, திரும்ப அதை ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வைப்பாங்க. சில நேரத்தில் அந்த ரொம்ப மோசமான நிலைமையில போனால் சரி உயிரோடு இருக்கட்டும்னு அட்லீஸ்ட் வென்டிலேட்டரில் வைப்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபெய்த் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு நீங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவையுள்ளவராக இருக்கிறீங்களா? இல்லை வேர்ஸ்ட் கேஸ் வென்டிலேட்டரில் வச்சாதான் என்னால் உயிர் வாழவே முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கீங்களா? நான் ஒரு மெட்டஃபரில் பேசுகிறேன், உவமையில் பேசுகிறேங்க. இப்போது இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் குறைவுபட்டிருந்தா ஆவியான தேவன் கிட்ட போங்க. யூ வில் சூன் ரினியூ. அவர் உடனே உங்களுக்கு அந்த ஃபெய்த்தை ரீசார்ஜ் பண்ணி விடுவார். ஓகே, இல்லை ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, என்னோட ஃபெய்த்து மரித்து போன நிலைமையில் இருக்குது, அவள் தான் எனக்கு விசுவாசமே இல்லை, நான் எவ்வளோ நாள் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஆண்டவர் செய்யலை, எனக்கு இதில் விசுவாசமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உடனே when you go and confess that எனக்கு விசுவாசம் இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஆண்டவரோட இதை டீல் பண்ணும்போது, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்படிக்கு நீங்கள் தேவனிடம் பிதாவிடம் பேசும்போது அவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருவாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து துவண்டு போய் அவருக்கு ஃபெய்த்லாம் இருந்தது, பட் he was very he was at a very very painful state. அந்த நிலைமையில கூட when he prayed, God strengthened Jesus himself. ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஆக்சிஜனே இல்லாமல் நம்மளோட பாடி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மொத்தமாக ஒரேடியாக மரித்து போயிடும், அந்த மாதிரி ஃபெய்த் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணவே முடியாதுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? For we walk by faith and not by sight. நாம் தமிழில் எப்படி இருக்குன்னா, நாம் தரிசித்து நடவாமல், அதாவது நம்ம பார்க்குற காரியத்தை வச்சு நடக்கலையாங்க. நிறைய நேரத்தில் நம்ம எப்படின்னா, நம்ம ஃபேக்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை நம்புவோம். நம்ம இல்லை இதெல்லாம் இம்பாசிபிள்ங்க, ஃபேக்ட் இப்படி சொல்லலை, சயின்ஸ் இப்படி சொல்லலை, இதுக்கு ப்ரூஃப் இல்லை, இப்படின்னு நிறைய காரியத்தை சொல்லுவோம். பட் நம்ம தேவனை நம்புற நம்ம எப்படி இருக்கணுமா? we should walk by faith. விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணுங்க. உலகம் முடியாதுன்னு சொல்லுதா, நம்ம விசுவாசத்தில் நம்ம இது முடியும், தேவனால் இது முடியும் அப்படின்ட்டு. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதே செய்த ஆண்டவர் இப்போ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு விசுவாசத்தையே இழந்து நிற்கிறீங்களே, இந்த காரியத்தை தேவன் செய்திட மாட்டாரா? லெட் இஸ் ஆல் ஓகே, let I talk to you about a personal thing. It's been 2 years that I'm married and I don't have kids yet. ஓகேவா? ஸோ நிறைய டைம் யோசிக்க தோணும், ஒருவேளை நம்மளுக்கு வராதோ, ஒருவேளை I will never be a mother, I will never get pregnant, இப்பெல்லாம் யோசிக்க தோணும். இதெல்லாம் என்னோட மாம்சத்தில் தோணுகிற ஒரு எண்ணங்கள். ஓகே, பட் இதே விசுவாசத்தில், ஓகே, ஆவிக்குரிய ரீதியில் எனக்குள்ள ஒரு நம்பிக்கைங்க, ஒரு ஃபெய்த், இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் தட் தேவன் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்ல, அவர் அதை செய்து முடிக்க மாட்டாரா? அவர் அதை செய்து முடித்திடுவாரு. இட் இஸ் நாட் வெரி டஃப் ஃபார் him, மேபி ஃபார் அ ரீசன் இஸ் allowing this delay அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதாவது இட் இஸ் அ பேட்டில் பிட்வீன் ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட். இட் இஸ் அ பேட்டில் பிட்வீன் த ஃபேக்ட் அண்ட் த
ஃபெய்த். ஓகேவா? ஸோ இந்த பேட்டிலில் நம்ம எப்போவுமே நம்ம இந்த ஃபெய்த் மேலே தான் சாயணும். சரியா? வி ஷுட் ஆல்வேஸ் டிபெண்ட், வி ஷுட் ஆல்வேஸ் லீன் டுவர்ட்ஸ் த ஃபெய்த் சைட். ஏன்னா இந்த விசுவாசத்தின் மேலே நம்ம சாயும் போது எந்த காரியம் முடியாது அப்படின்னு முத்திரை இடப்பட்டிருக்கோ தேவன் அதை முடித்து காட்டுவாருங்க. அவர் காட் இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கிங் காட். ஈ கேன் டெஃபினெட்லி டூ இட்ங்க. அண்ட் இந்த ஃபெய்த் வாக்கில் சம்டைம்ஸ் யூ வுட் டெஃபினெட்லி நீட் ஹெல்ப். ஓகே, த ஃபர்ஸ்ட் help comes from the Lord. அதையும் தாண்டி நீங்கள் துவண்டு போகிறப்போ you will be surrounded by people who will encourage you in this faith walk. Okay, நான் நிறைய நேரத்தில் இந்த குழந்தை விஷயத்துல நான் துவண்டு போகிறப்போ my husband cheers me up in this faith walk. நான் நிறைய நேரத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் தான் மோஸ்ட்லி ஓப்பன் அப் பண்ணுவேன். Nobody else. I will say what if ன்னு சொல்றப்போ he always says there's no what if when God promises something, it is a definite yes. ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு அப்படின்ட்டு தான். ஸோ இந்த ஃபெய்த் வாக்ல God will put in people to encourage you, not only husband, my family also. They don't discourage me or they don't hurt me in a way usually the world does. They say God has promised us and it is definitely going to happen. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபெய்த் வாக்கில் நிறைய பேர் நம்மளை என்ன சொல்கிறது, இந்த ஃபேக்டெல்லாம் வச்சு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குனே இருப்பாங்க. நான் சொன்னது போல் லெட்ஸ் லீன் டுவர்ட்ஸ் த ஃபெய்த் சைட். இந்த ஃபெய்த் சைடில் தான் நம்மளை ஃபெய்த்தில் ஷேர் அப் பண்ணுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. இந்த சைடு இந்த ஃபேக்ட் சைடில் சொல்கிறதெல்லாம் கேட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இப்பெல்லாம் சொல்கிறாங்க அப்பெல்லாம் நீங்கள் கேட்டு துவண்டு போகிறத விட்டுட்டு அவங்களுக்கு செவி கூட சாய்க்காதீங்க. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பாகவே செய்வார். இந்த ஃபெய்த் வாக்கில் 2 விஷயங்க. ஒன்று என்னென்னா நம்மளுக்கு புரியவே புரியாது இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, பட் நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு புரியவே புரியாது, உங்களுக்கு புத்திக்கு எட்டாததாக இருக்கும். செகண்ட் ஒன் என்னன்னா இந்த ஃபெய்த் வாக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த என்டியூர் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது 2 ஃபேஸையும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா when your faith becomes stronger, when your faith becomes mature, you will become into a beautiful testimony. உங்க வாழ்க்கை ஒரு அழகான ஒரு டெஸ்டிமனியா இருக்குங்க. ஸோ இன்றைக்கு கூட even I struggle at times in my faith walk. God strengthens me. சில டைம் நான் சொன்னல என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலி, சில டைம் God deals with me personally. He's like, come let's sit. நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு தெரியுதா, நீ நான் வைத்திருக்கிற தரிசனத்துக்கு ப்ராமிஸ்க்கு அகேன்ஸ்டாக நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இஸ் டெல்ட் வித் மீ. அன்னைக்கெலாம் when I was thinking like will it ever happen அப்படிலாம் யோசிக்கும் போது அதை நான் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ப்ரிசைஸாக கூட யோசிக்கல, டக்குன்னு என் மைண்டில் வந்துட்டு போனப்போ God during my prayer personal time he said come sit let us deal with it, let's get to the root. நம்ம அந்த வேருக்கு போய் நம்ம இதை சரி பண்ணுறோம். விசுவாசம் இல்லாமல் நீ எப்படி இருப்ப, விசுவாசத்தில் நிலைத்து நிலை, அது ரைட் டைம் I will give it to you. நான் சொல்கிறேன்ல I will give the child to you அப்படி நான் சொல்கிறேன்ல, நீ நினைச்சதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக நான் உனக்கு பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். he dealt with me so many times. நான் சொன்னல எப்படி இயேசு கிறிஸ்து தேவன் பலப்படுத்தினது போல, எப்படி யாக்கோபை பலப்படுத்தினது போல, ஜோஷுவா மோசேஸ்லாம் பலப்படுத்தினது போல தேவன் நம்மளை பலப்படுத்த இருக்கிறார். ஓகேவா? the Holy Spirit in us is the best cheerleader. நீங்கள் விசுவாசத்தில் துவண்டு போகும்போது அவர் நம்மளை ரீசார்ஜ் பண்ணி விடுவாருங்க. ஸோ இன்றைக்கு நம்ம கன்ஃபஸ் பண்ணிடலாம், ஏசப்பா இந்த காரியத்தை கொடுத்து நான் கொஞ்சம் அவிசுவாசத்தில் இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க. just give me the amount of faith to trust in you. and எந்த புயல் வந்தாலோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதை நீங்கள் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் எந்த நேரத்துலையும் நம்பாமல் மட்டும் போயிட மாட்டேன்றது தேவனுக்கு இன்னைக்கு அறிக்கை இல்லைங்க. இஃப் கூடிய சீக்கிரம் ஐ பிலீவ் ஐ எம் கோயிங் டு ஷேர் த டெஸ்டிமனி அபவுட் த பேபி. ஐ எம் கோயிங் டு சே நான் ஃபேக்டை நம்பல, நான் தேவன் மேலே ஃபெய்த் வச்சுருந்தேன், ஏசப்பா எனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டாருன்னு நான் ஆண்டவருக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஜஸ்ட் ஹேவ் இட் இன் யோர் மைண்ட். நான் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கலாம் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஹேவ் இட் இன் யோர் மைண்ட், ஜஸ்ட் ரைட் இட் டவுன் இன் யோர் ஜேர்னல் ஆர் நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த டேட் இந்த டைம் இந்த மெசேஜ் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைம் அந்த டேட்டை போட்டு God has promised me I will not lean on the fact side but I will lean on the faith side. My trust is in the Lord and he is definitely gonna fulfill it அப்படின்ட்டு. ஓகே, ஜஸ்ட் ஒரு பாட்டு அப்படியே இல்லை, எப்போலாம் உங்கள் மைண்டில் ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கிறப்போ just sing this slide. Okay, I walk by faith, each step by faith, to live by faith. I put my trust in you, in Jesus. I walk by faith,
each step by faith, to live by faith. I put my trust in you. ஸோ என்னைக்கெல்லாம் நீங்கள் துவட்ட போகிறீங்களோ இந்த பாடலை பாடுங்க. தட் we walk by faith and not by sight. நம்ம பார்க்குறத வைத்துல நம்ம விசுவாசத்தில் நடக்க போகிறோம். தேவனோட நாமத்தை நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படுத்த போகிறோம். கூடிய சீக்கிரம் நான் டெஸ்டிமனி ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் நீங்களும் டெஸ்டிமனி ஷேர் பண்ண போகிறீங்க. தேவன் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற தரிசனத்திற்கு எதிராக நம்ம ஒரு குட்டி தாட்டை கூட யோசிச்சிட வேணாம். ஓகே, let us all pray. Lord Jesus, we thank you, oh Lord அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை விசுவாசத்தினால முத்திரையிட்டு இருக்கிறீங்க ராஜா. எங்களை நீர் முத்திரையிட்டு இருக்கீங்க. உங்களை விசுவாசிக்கும்படிக்கு எங்களை நீர் முத்திரையிட்டு இருக்கிறீங்க. உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த பிள்ளைங்க என்னை விசுவாசிக்கும், கடைசி நாள் வரை என்னை விசுவாசிக்கும் என்ற நம்பிக்கை நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக மாறாக நாங்கள் ஒரு நாளும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு சொன்னதை செய்கிற தேவன் ராஜா. அப்பா, நீர் சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ தகப்பனே ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்தித்துக் கொள்றோம் ராஜா. பார்க்குற ஒருத்தவங்களும் ஆண்டவரே அப்பா, வேலை ஸ்தலத்தில் உயர்வு, அப்பா படிப்பின் காரியங்கள், அப்பா கல்யாண வாழ்க்கை, கர்ப்பத்தின் கனி, வியாதியிலிருந்து விடுதலை அப்பா, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை அப்பா, இது எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி. பெரிய காரியங்களை நீர் செய்ய போறதற்காக நன்றி. எங்கள் புத்தி கெட்டாத காரியங்களை நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி தேவனே. நாங்கள் உங்களுக்கு சாட்சியா வாழ போறதற்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, எல்லா காரியத்திலும் தேவனே உமக்கு மாத்திரமே துதி கன மகிமை தகப்பனே. In Jesus name I pray. Amen. Amen. God bless you. Let us all walk by faith and not by sight. Have a great day.